ஜெய் ஸ்ரீராம். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல நடந்ததெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் மறக்க முடியாது. இங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதிகள் தமிழகத்துல ஒரு பெரிய மத கலவரத்தை உண்டாக்கணும்னு சொல்லி திருப்பரங்குன்றம் மலையில நாங்க ஆடு வெட்ட போறோம், கோழி வெட்ட போறோம் அப்படின்ற மாதிரிலாம் கிளம்பினானுங்க. அவனுங்களை தடுத்து நிறுத்தினா நம்முடைய தமிழக காவல்துறையை வேற இவனுங்க எல்லாம் மிரட்டினானுங்க. இவனுங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ற மாதிரி திமுக கூட்டணியில நின்று வெற்றி பெற்ற இஸ்லாமிய எம்பி, அவர் பேர் நவாஸ் கனி நினைக்கிறேன், அந்த எஸ்டி கொரியர் ஓனர் இருக்கார் இல்லையா, அவரை தான் சொல்றேன். அவரு அங்க வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த புனித மலையில உட்கார்ந்துகிட்டு அசைவ உணவு வேற சாப்பிட்டு இருந்தாரு. அவர் சாப்பிடுறதெல்லாம் போட்டோ எடுத்து அவருடைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல அவரே போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் அது பெரிய பிரச்சனையா மாறினதுக்கு அப்புறமா இல்லையே நாங்க அது மாதிரிலாம் பண்ணலையே அப்படின்ற மாதிரி பச்சையா புழுகுனாரு. அப்போதுல இருந்தே திருப்பரங்குன்றம் மலை விவகாரமானது ரொம்ப சீரியஸா தான் போயிட்டு இருக்கு. நீதிமன்றத்துல வழக்கெல்லாம் கூட நடந்துட்டு இருக்கு. இப்போ நமக்கு கார்த்திகை தீபம் வேற ரொம்ப ரொம்ப முக்கியமான பண்டிகை. இந்த நாள்ல நாம திருப்பரங்குன்றம் மலையில தீபம் ஏற்ற கூடாதுன்னு சொல்லி இந்த அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் வழக்கு வேற போட்டிருக்கானுங்க. ஆனா நம்முடைய நீதிமன்றம் அவனுக்கு பேசுறதெல்லாம் எதுவும் கேட்காம திருப்பரங்குன்றம்ல கார்த்திகை தீபம் அன்னைக்கு விளக்கு ஏத்தலாம், அதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இங்க நிறைய பேரு கயமையா கயமையா கயமையான கத்திக்கிட்டே இருக்கானுங்க. அவனுங்களை பத்தி எல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். இந்த தீர்ப்பை கொடுத்தது மாண்புமிகு நீதியரசர் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தான். இந்த தீர்ப்பை கொடுத்த நீதிபதி இவர் தான். அவருடைய பெயர் புகைப்படம் எல்லாம் போட்டு இந்த செய்தியை நியூஸ் கார்டா வேற போட்டிருக்கானுங்க. இந்த ஆர்எஸ்பி ஊடக பொறுக்கிகளுக்கு இந்து மதத்தின் மீது எவ்வளவு வன்மம் இருந்ததுன்னா, எவ்வளவு வெறுப்பு இருந்ததுன்னா இத மாதிரிலாம் பண்ணுவானுங்க. எங்க இந்துக்களுக்கு எதிராக இது மாதிரிலாம் விளக்கு ஏத்த கூடாதுன்னு சொல்லி வழக்கு போட்டானுங்க இல்லையா, அவனுங்களா யார் யாரு, எந்த கட்சியை சேர்ந்தவங்க, எந்த மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதெல்லாம் சொல்லி அவங்க பெயர் புகைப்படம் எல்லாம் போட்டு நியூஸ் கார்டு போடாம பார்ப்போம். போட முடியுமா உன்னால? இந்த திக திமுக கம்யூனிஸ்டுகள் அப்புறம் இந்த அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இவனுங்களுக்கு கொத்தடிமையாகத்தான் இங்க இருக்கக்கூடிய ஆர்எஸ்பி ஊடக பொறுக்கிகள் இருக்கானுங்க. தயவு செய்து அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மக்களே. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். போலி கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதி மதுரை எம்பி சு வெங்கடேசன் இருக்காரு இல்லையா, அவரு இந்த தீர்ப்பை பார்த்து எப்படி எல்லாம் கதறி வச்சிருக்காரு அப்படிங்கறத கொஞ்சம் பார்க்கலாம். கலவர தீபமாக மாற்ற முயல்கிறார்கள். கார்த்திகை தீபத்தை கலவர தீபமாக மாற்ற மதவெறி சக்திகள் எல்லா வகையிலும் முயல்கிறார்கள். மதவெறி அரசியலை எந்த நாற்காலியில் அமர்ந்து அமல்படுத்தினாலும் அதை முறியடிக்கும் வலிமை தமிழ்நாட்டின் மதசார்பற்ற சக்திகளுக்கு உண்டு. மாண்புமிகு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் இருக்கார் இல்லையா, அவரை தான் இந்த ஆளு மறைமுகமா இவ்வளவு மோசமா பேசியிருக்காரு. இந்துத்துவ மதவெறி அரசியலை எதிர்கொள்ள குன்றென நிமிர்ந்து நிற்போம். கார்த்திகை திருநாளையொட்டி மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ள நிலையில் மதுரை எம்பி சு வெங்கடேசன் பதிவு. நடுவுல இவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, கவனிச்சிங்களா? மதசார்பற்ற கட்சிகள். மதசார்பற்ற கட்சிகள் எந்தெந்த கட்சிகள் லிஸ்ட் சொல்லுங்க பாப்போம். டிஎன்டிஜே, எஸ்டிபிஐ, கம்யூனிஸ்ட் கட்சி, இதெல்லாம் மதசார்பற்ற கட்சியா? யோ, உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சிங்கிறது இருக்கா? சு வெங்கடேசன் அவர்களே, எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? கம்யூனிஸ்ட் கபோதிகள் மாதிரி தெரியுதா? இந்த உருட்டு உருட்டிட்டு இருக்கீங்க. பொதுவா இவர மாதிரி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகள் அரசியலமைப்புக்கு மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. எந்த நாடா இருந்தாலும் சரி, எந்த நாடா இருந்தாலும் சரி, அந்த நாட்டுடைய மதத்தை மதிக்கவே மாட்டானுங்க, அந்த நாட்டுடைய சட்டத்தை மதிக்கவே மாட்டானுங்க. உலக அளவுல இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகள் இஸ்லாமிய மதத்திற்கு விரோதியாக தான் இருப்பாங்க. இஸ்லாம் மதத்தை அழிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் தான் பண்ணுவாங்க. ஆனா இந்தியால மட்டும் பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகள் இந்து விரோத போக்குல மட்டும்தான் இருப்பாங்களே ஒழிய மற்ற மதத்தெல்லாம் சகோதரத்துவமா தான் பார்ப்பாங்க. இது குறித்து இன்னும் கொஞ்சம் டெப்தா பின்னாடி சொல்றேன். இப்போ இந்த சு வெங்கடேசன் இருக்காரு இல்லையா, இவரை பத்தி ஒரு 2 பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்களே கமெண்ட்ல வந்து இவரை குறித்து நல்ல விதத்துல உங்களுடைய பொன்னான கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த சு வெங்கடேசன் திருப்பரங்குன்றம்ல இருக்கக்கூடிய முத்துதேவர் பள்ளியில தான் படிச்சாரு. அதுக்கப்புறமா திருமலை நாயக்கர் கல்லூரியில தான் மேற்படிப்பை படிச்சாரு. சு வெங்கடேசனுடைய முழு பெயர் சு வெங்கடேசன் நாயுடு. இவர் இருந்த இடம் இருக்கு இல்லையா, இவர் வாழ்ந்த இடம் இருக்கு இல்லையா, அது தமிழும் இந்து மதமும் ஒட்டி இணைந்து இருந்த இடங்கள். நக்கீரர் திருமுருகாற்றுப்படை பாடிய மலை அந்த மலை. தமிழ் சங்கத்தின் தலைவனாக இருந்தவரு நம்முடைய முருகப்பெருமான். அவருடைய மலையில தீபம் ஏற்ற கூடாதுன்னு இவரு அங்க கத்திட்டு இருக்காரு, கூச்சல் போட்டுட்டு இருக்காரு. இது மத கலவரத்தை உருவாக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு. யாரு சார் நீங்க? எங்கிருந்து சார் வரீங்க? ஏன் சார் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இவர் மாதிரியான ஆட்கள் சிக்கந்தர், அந்த சிக்கந்தர் தர்கா குறித்து நிறைய இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதே நபர், இதே சு வெங்கடேசன் இருக்காரு இல்லையா, இவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்துல இந்த சிக்கந்தர் அப்படின்றவன் எவன், எப்படி இங்க வந்தான், என்னெல்லாம் பண்ணா, அவனை எப்படி விரட்டி அடிச்சு துவைச்சு கொன்னாங்க அப்படின்றதெல்லாம் அவரே கைப்பட எழுதியிருக்காரு. ஆனா இப்ப என்னடானா
எம்பி ஆனதுக்கு அப்புறமா என்னெல்லாம் பேசுறாரு பாத்தீங்களா? இவர் இத மாதிரிலாம் பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, அந்த புத்தி, கேடுகெட்ட கம்யூனிச புத்தி, அந்த புத்தி தான் இப்படி எல்லாம் பேச வைக்குது, வன்மத்தை கொட்ட வைக்குது. இந்த ஆள் மட்டும் தான் இப்படி பேசியிருக்காரானா? அதான் கிடையாது. இதே கம்யூனிச சாக்கடையில ஊர்ன இன்னொரு மட்டை இருக்கு. அந்த மட்டை பேரு கனகராஜ். அது என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத பாருங்க. இது அநீதி, அப்பட்டமான சங் பரிவார் சூழ்ச்சி, தமிழ்நாட்டை கலவர பூமியாக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியே இந்த தீர்ப்பு. பாபர் மசூதி பிரச்சனையை இப்படித்தான் கிளறி ரத்த கலரியாக்கினார்கள். தமிழ்நாடே உஷார், தமிழ்நாடே உஷார். சார், மறுபடியும் அதே தான் கேக்குறேன். எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன கம்யூனிஸ்ட் கபோதிகள் மாதிரி தெரியுதா? இந்த பப்ரி மசூதி விவகாரம் எங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆரம்ப காலகட்டங்களில் இந்த பப்ரி மசூதி குறித்தான விவாதங்கள் எழும்பொழுது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்த இடத்தை நாங்க இந்துக்களுக்கே விட்டு கொடுத்துடுறோம், எங்களுடைய முன்னோர்கள் இது மாதிரிலாம் பண்ணிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும், நாங்க இதை விட்டு கொடுத்துறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சுமூகமா இந்த பிரச்சனையை முடிச்சிட்டாங்க. ஆனா குறுக்கால போந்த கம்யூனிஸ்டுகள் என்ன வேலைலாம் பார்த்தாங்க அப்படின்றத கே கே முகமது அகழ்வாராய்ச்சியாளர் முகமது இருக்காரு இல்லையா, அவரு எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு. அவருடைய இன்டர்வியூல கம்யூனிஸ்டுகள் என்ன மாதிரியான வேலைகள்லாம் பார்த்தாங்க, எப்படி சிண்டு முடிச்சு விட்டாங்க அப்படின்றத அவரு தெளிவா எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. பப்ரி மசூதி கலவரத்துக்கு முக்கியமான காரணமே நீங்க தான், கம்யூனிஸ்ட் கபோதிகளா இருக்கக்கூடிய நீங்க தான். ஆனா இவரு இங்க வந்து என்ன உருட்டுலாம் உருட்டுறாரு பாத்தீங்களா? இந்த ஆள் சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா, பாபர் மசூதி பிரச்சனை இப்படிதான் கிளறி விட்டாங்க, பெரிய மத கலவரமா மாத்தினாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு இல்லையா, இவருக்காக, இவர் இருக்கக்கூடிய அந்த சாக்கடை கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்திற்காக ஒரு சின்ன வரலாற்று பதிவை கண்டிப்பா சொல்லி ஆகணும். நீங்க எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்தியாவை தவிர்த்து வெளியில இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் நாடுகள் அவங்க நாட்டுல இருக்கக்கூடிய இஸ்லாமிய மதத்தை அழிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணாங்கன்னு. அதனுடைய வரலாற்று பதிவுகளை இப்ப சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. இப்போதைய ரஷ்யாவில் இருக்கக்கூடிய டெர்பெண்ட் அப்படின்ற ஒரு பகுதியில ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு ஜும்மா மசூதி ஒண்ணு இருந்தது. அந்த நேரத்துல அந்த சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன தெரியுமா பண்ணாங்க, அந்த மசூதியை சிறைச்சாலையா மாத்தினானுங்க. நுரல்லான்னு ஒரு மசூதி இருந்தது. அந்த மசூதனுடைய டூம்ப, அந்த மேற்பகுதியை உடைச்சி தூள் தூளா உடைச்சி தள்ளி அத அரசு அலுவலகமா மாத்தினானுங்க. இப்ப அப்படியே நாம கொஞ்சம் சைனா பக்கம் வரலாம். சைனால இருக்கிற உய்குர் இஸ்லாமியர்களை அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, எவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்றத நானே முன்னாடி ஒரு சில வீடியோல பேசியிருப்பேன். மாவோனுடைய ஆட்சி காலகட்டத்துல சைனால இருந்த மிகப்பெரிய மசூதிய அவனுங்க என்ன பண்ணானுங்கன்னா, அந்த மசூதிய வழிபாட்டு ஸ்தலமா இருந்த அந்த ஒரு மசூதிய ஸ்டீல் ஃபேக்டரியா மாத்தினானுங்க. ரஷ்யால சிறைச்சாலையா மாத்தினானுங்க, சைனால ஃபேக்டரியா மாத்தினானுங்க. அதே மாதிரி அல்பேனியால கம்யூனிஸ்ட் கபோதிகள் வந்ததுக்கு அப்புறமா அங்க இருந்த மிக பழமையான எத்திம் பே மசூதிய அருங்காட்சியகமாக மாத்திட்டானுங்க. கம்யூனிஸ்ட் கபோதிகள் பாபர் மசூதின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சாலே உடனடியாக என் மைண்டுக்கு வருது இந்த பாயிண்ட்கள் தான், இந்த விஷயங்கள் தான். கம்யூனிஸ்டுகளுடைய ஆட்சி காலகட்டங்கள்ல கம்யூனிஸ்டுகள் எங்கெல்லாம் ஆட்சி செய்யறானுங்களோ அங்க இஸ்லாமியருடைய வழிபாட்டு ஸ்தலங்கள், கிறிஸ்துவர்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்கள், புத்தருடைய வழிபாட்டு ஸ்தலங்கள்னு எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கி அவமானம் தான் படுத்திட்டு வந்தானுங்க. இருக்கிற எல்லா அக்கிரமத்தையும் பண்ணது இந்த கம்யூனிஸ்ட் கபோதிகள் தான். ஆனா இங்க இவனுங்க என்னெல்லாம் பேசுறானுங்க பாத்தீங்களா? பாபர் மசூதின்னு எப்படி கத்துறானுங்க பாத்தீங்களா? தயவு செய்து இந்த கம்யூனிஸ்ட் கபோதிகளுடைய வரலாறுகளை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இவனுங்க எப்பவுமே இப்படிதான், இவனுங்க இருந்த நாடுகள் எல்லாமே இப்படிதான். அவனுங்க இருந்த நாடுகள் நாசமா போறதுக்கு காரணமே இவனுங்க பண்ணக்கூடிய அட்டூழியங்கள், அட்டகாசங்கள் தான். இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா புள்ளி கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லா கட்சியை சேர்ந்த தலைவர்களும் என்ன பண்ணிருக்காங்க, இந்த தீர்ப்பிற்கு எதிராக மனு எல்லாம் கொடுத்திருக்காங்க, மேல்முறையீடு பண்ண போறோம்லாம் சொல்லியிருக்காங்க. மக்களே தயவு செய்து ஹிந்து விரோதிகள் யார் யாரு அப்படின்றத நீங்களே இப்ப பாத்துக்கோங்க. அவங்க எழுதின லெட்டர் 2ஆம் தேதி இன்னைக்கு அவனுக்கு எழுதின லெட்டரை நான் உங்களுக்கு போடுறேன், நீங்களே பாத்துக்கோங்க. தயவு செய்து இந்துக்களே இப்பவாச்சும் திருந்துங்க. இவங்கள மாதிரி நபர்களை நம்பவே நம்பாதீங்க. இந்த ஹிந்து விரோதிகளை நம்பவே நம்பாதீங்க. நீங்க இப்படியே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மண்டல மிளகா அரிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க, பார்த்து சூதானமா இருங்க. இப்ப இன்னொரு ஆளு, இந்த லூசு அருணன், அவன் என்னெல்லாம் சொல்லியிருக்கான் அப்படின்றத போடுறான் பாருங்க. திருப்பரங்குன்றத்தில் ஹிந்துத்துவ அமைப்புகள் தான் மத பிரச்சனையை கிளப்பி விட்டு மக்கள் ஒற்றுமை சீர்குலைக்க முயல்கின்றன என்று திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் மதுரை கலெக்டரிடம் மனு கொடுத்துள்ளன. இது விஷயத்தில் அதிமுக நிலைப்பாடு என்ன, மக்களுக்கு சொல்லுமா அப்படின்ற மாதிரி இந்த லூஸ் அருணன் கேட்டிருக்காரு. ஏன் சொல்லணும், நீங்க என்னெல்லாம் பண்ணீங்கன்றது எங்களுக்கு தெரியாதா?
ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனையை கிளப்பி விட்டது ஹிந்துக்களா? இஸ்லாமியர்கள். அவங்க தான் தோல்ல ஆட்டுக்குட்டியை வச்சுக்கிட்டு நாங்க பலி கொடுக்க போறோம், நாங்க பலி கொடுக்க போறோம் சொல்லி ஃபர்ஸ்ட் பிரச்சனையை கிளப்பி விட்டது அவங்க தான். ஆனா இந்த ஆளு, இந்த லூசு அருணன் இங்க என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் பாத்தீங்களா? டேய் உனக்குலாம் கொஞ்சம் கூட மூளையே இருக்காதாடா? மூளையே இருக்காதா? அந்த நியூஸ்ல இன்னமும் லைவ்ல தான்டா இருக்கு. இப்பவும் சோசியல் மீடியால இருந்துட்டு தான்டா இருக்கு. எப்பறா இப்படி பச்சையா புளிக்கிட்டு இருக்க? எப்பறா உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? இந்த விவகாரத்துல கடைசியாக நம்முடைய அண்ணாமலை அவர்கள் திமுகவின் ஹிந்து அறநிலைத்துறையை கீழ்ச்சி தொங்க விட்டுருக்காரு. இந்த சைட்ல அந்த ட்வீட்டை போற தயவு செய்து பாருங்க. திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மலையில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு தீபம் ஏற்றி வழிபடலாம் என மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பளித்துள்ளது. உயர்நீதிமன்ற தீர்ப்பினை தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் முருகப்பெருமான் பக்தர்கள் வரவேற்ற நிலையில் இந்த தீர்ப்பை எதிர்த்து இந்து சமய அறநிலையத்துறை மேல்முறையீடு தாக்கல் செய்துள்ளது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. இந்த புள்ளி கூட்டணி மட்டும் கிடையாது மக்களே, அரசாங்கமே, தமிழக அரசே இந்த இந்து அறநிலையத்துறையே மேல்முறையீடு போட்டிருக்காமா. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மலையில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற மாண்புமிகு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இந்து சமய அறநிலையத்துறைக்கு என்ன அவசியம் வந்தது? ஆலயங்களை பராமரிக்க வேண்டிய துறையை ஆலயங்களின் சொத்துக்களையும் நிதியையும் முறைகேடாக பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் ஆலய நடைமுறைகளுக்கு எதிராக பயன்படுத்த திமுக அரசுக்கு வெக்கமா இல்லையா? இந்து சமய அறநிலையத்துறையை முறைகேடாகவும் இந்து சமய மக்களுக்கு எதிராகவும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த திமுக அரசு. தேவையின்றி பக்தர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த ஆலய நிதியையே பயன்படுத்தும் அயோக்கியத்தனத்தை திமுக அரசு உடனடியாக நிறுத்தி கொள்ள வேண்டும். அதாவது இப்ப இவங்க மேல்முறையீடு போட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கான செலவுகளை இவங்க என்ன பண்ணுவாங்க? நம்முடைய இந்து கோவில் நிதியிலிருந்து எடுப்பாங்க. நாம கோவிலுக்காக கொடுக்கக்கூடிய காணிக்கையை இவங்க எல்லாருமே அந்த காணிக்கையை எடுத்து ஹிந்து மக்களுக்கு, ஹிந்து கோயில்களுக்கு எதிராக பயன்படுத்திட்டு வராங்க. உலகத்துல எங்கேயாச்சும் இத மாதிரியான அக்கிரமங்கள் நடக்குமா? சொல்லுங்க. நீங்களே உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இத மாதிரி கேடுகட்ட விஷயங்கள் உலகத்துல மற்ற நாடுகளை எங்கேயாச்சும் நடக்குமா? நம்ம காசே எடுத்து நமக்கு எதிராகவே பயன்படுத்துறாங்க பாருங்க. இதுதான் சொந்த காசுல சூனியம் வைக்கிறதுன்னு சொல்றது. உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு உட்கார வச்சீங்களே, பண்றாங்க பாருங்க, வச்சு உங்களை செய்யறாங்க பாருங்க. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதி அனைவருக்கும் வணக்கம். இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு சில பேர் வழக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் எதிர்கட்சிகளுக்கும் அந்த வழக்கு போட்டவங்களுக்கும் செருப்படிகளை வாரி வழங்கி இருக்காங்க. அந்த தீர்ப்பு குறித்து சுருக்கமா பார்த்துட்டு இந்த வீடியோ நாம முடிச்சுக்கலாம். பீகார்ல நடந்த எஸ்ஐஆர் பணிகள் இருக்கு இல்லையா, அதுக்கு எதிராக அந்த செயல்முறையில எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி வழக்கு போட்டிருந்தானுங்க. அந்த வழக்கை விசாரிச்சதுக்கு அப்புறமா உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒரு சில முக்கியமான பாயிண்ட்களை சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டும் பப்புக்கும் புள்ளிக்கூடல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிக்கும் 100 செருப்படி கொடுத்ததுக்கு சமம். ஏன்னா பப்புவும் சரி, மற்ற கட்சிகள் இருக்கக்கூடியவர்களும் சரி, இந்த எஸ்ஐஆர் குறித்து அவ்வளவு அவதூறுகளை பரப்பிட்டு இருந்தாங்க. நாட்டுல அன்ரெஸ்ட் சிச்சுவேஷனை உருவாக்கணும்னு விடாப்படியா சுத்திட்டு இருந்தாங்க. ரைட்டு, அதை பத்திலாம் நம்ம நிறையவே பார்த்துட்டோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நாம நீதிமன்றத்துல சொல்லப்பட்ட, உச்ச நீதிமன்றத்துல சொல்லப்பட்ட பாயிண்ட்களை ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். பீகார் எஸ்ஐஆர் பணியின் பொழுது கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டிருக்கிறதா நீங்க சொல்லியிருந்தீங்க. நாட்டுல ஒரு பெரிய பதட்டத்தை உருவாக்க பாத்தீங்க. ஆனா ஒரே ஒரு வாக்காளர் கூட என் பெயர் நீக்கப்பட்டிருக்கு, தவறாக நீக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ ஒரு வழக்கு கூட ஏன் போடல? ஏன் யாருமே இந்த ஒரு விஷயத்தை எடுத்து பேசுறதுக்கு முன்னாடி வரல அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியே கேட்டிருக்காரு. இறந்து போனவங்க, வேற இடத்துக்கு இடமாறி போனவங்க, டூப்ளிகேட் ஓட்டர்ஸ், இவங்கள மட்டும்தான் வாக்காளர் லிஸ்ட்ல இருந்து நீக்கி இருக்காங்க. இப்படி நீக்கினது சரிதான். அத மாதிரிதான் நீக்கணும். அவங்க பண்ண வேலை 100% சரியான வேலை. சரியான வாக்காளர்கள் பட்டியலை மெயின்டைன் பண்ண வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. அதனால இவங்க இத மாதிரி எஸ்ஐஆர் பணிகள்லாம் செய்யறாங்க இல்லையா, இது சரியான செயல் தான். இப்படிதான் அவங்க பண்ணணும். எஸ்ஐஆர் பணிகள் அவசியம், அத்தியாவசியம். அந்த அதிகாரமானது தேர்தல் ஆணையத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அழுத்தி சொல்லியிருக்காரு. பப்புஜி காதை கழுவி கேளுங்க, நல்லா கேக்குதா? அழுத்தி சொல்லியிருக்காரு. இது அவசியம், எஸ்ஐஆர் அவசியம்னு அழுத்தி சொல்லியிருக்காரு. அப்புறம் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கோரிக்கையும் உச்சநீதிமன்றம் சார்பாக முன்னெடுத்து வச்சிருக்காங்க. அது என்னன்னா, யார் யாரை நீக்கிருக்கீங்க, என்ன காரணத்துக்காக அவங்கள வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிருக்கீங்க, அவங்க எந்த தொகுதியை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி எல்லா விவகாரத்தையுமே நீங்க அறிக்கையா வெளியிடணும், பொதுவெளியில நீங்க வெளியிடணும் அப்படின்ற மாதிரி உச்ச நீதிமன்றம் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இது மாதிரி போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது சரிதான், எதிர்கட்சிகள் பரப்புனது எல்லாமே அவதூறுகள் தான் அப்படின்ற மாதிரி உச்ச நீதிமன்றம் ஓங்கி மண்டையிலேயே கொட்டி இருக்கு. அவதூறு பரப்புனாங்க பாருங்க, அவங்க மண்டையிலேயே ஓங்கி ஓங்கி கொட்டி இருக்கு.
சோ இதன் மூலியமா நமக்கு தெரிய வருவது புரிய வருவது என்னவென்றால் எஸ்ஐஆர் பணிகள்ல அந்த செயல்முறைகள்ல எந்த ஒரு குளறுபடிகளும் கிடையாது. அத உச்ச நீதிமன்றமே ஊர்ஜிதப்படுத்தி இருக்கு. இப்பவாச்சும் இந்த பப்பு அடங்குவாரா? ஆமா, அடங்கிட்டு தான் மறு வேலையா பாப்பாரு. இந்த பக்கம் உச்ச நீதிமன்றத்துல இருந்து இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வருது. அந்த பக்கம் பார்லிமெண்ட்ல எஸ்ஐஆருக்கு எதிராக அவங்க எல்லாருமே போராட்டம் பண்றாங்க. பார்லிமெண்ட் நடக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக இது மாதிரியான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. எஸ்ஐஆர் பணிகள் நீதிமன்றத்தால அனுமதிக்கப்பட்டிருக்கு. அது 100% சரிதான். அது மாதிரி பண்ண வேண்டியது அவசியம்தான். அது அரசியல் அமைப்புக்கு விரோதமானதுன்னு இவங்க சொல்றாங்க இல்லையா? அது மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. இத மாதிரி எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொண்டாதான் யார் யாரெல்லாம் உயிரோட இருக்காங்க, யார் யாரெல்லாம் வேற இடத்துக்கு மாறி போயிருக்காங்க, யார் யாரெல்லாம் டூப்ளிகேட்ஸ்னு கண்டுபிடிக்க முடியும். இத மாதிரி இவங்க பண்றது சரிதான். இது மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கு. வாக்காளர்களை எந்த விதமான ஆட்சேபனங்களும் தெரிவிக்கல. முக்கியமா இவங்க கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஆனா தொடர்ந்து எஸ்ஐஆர் குறித்து அவதூறுகள் மட்டும் பரப்பிக்கிட்டே இருக்காங்க. இது மாதிரி இவங்க பண்றது தவறு. இனி இது மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கு. எஸ்ஐஆர் குறித்து இவங்க எல்லாருமே முன்வைக்கக்கூடிய எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கும் இவங்க கிட்ட ஆதாரமே கிடையாது. இவங்க தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தை டார்கெட் பண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையத்தையும் பாஜகவையும் இணைச்சு வச்சு பேசிட்டு இருக்காங்க. இவங்களுடைய கையாலாகாத தனத்தை மறைக்கிறதுக்காக பொது அமைப்புகளா, முக்கியமான பொது அமைப்புகளா இருக்கக்கூடிய அமைப்புகள் மீது இவங்க சேற்றை வாரி அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். இதனால அவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். பாஜகவுக்கோ தேர்தல் ஆணையத்துக்கோ ஒண்ணும் கிடையாது. இவங்களால தேர்தல்ல வின் பண்ண முடியல, மக்களை இவங்களால கவர முடியல, தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்காங்க. அதை இவங்களால ஏத்துக்க முடியாம எஸ்ஐஆர் மீது பழிய போடுறாங்க, பாஜக மீது பழிய போடுறாங்க, தேர்தல் ஆணையத்தின் மீது பழிய போடுறாங்க. இதுக்கப்புறம் நம்மளால ஜெயிக்க முடியாது, என்ன பண்ணாலும் நம்மளால தேர்தல்ல வின் பண்ண முடியாது அப்படின்றது முன்கூட்டியே ஒரு சில கட்சிகளுக்கு தெரியும் இல்லையா? அவங்களுடைய ஆட்சியின் லட்சணம் அவங்களுக்கு தெரியாம இருக்காதா? அத மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகள் தான் தொடர்ந்து எஸ்ஐஆருக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வச்சுட்டு வராங்க. இப்பவாச்சும் மக்களே புரிஞ்சுக்கோங்க. உச்ச நீதிமன்றமே சொல்லிருக்கு, ஓகேங்களா? உச்ச நீதிமன்றமே தெளிவா சொல்லிருக்கு. ஆனாலும் இதெல்லாம் ஏத்துக்காம கத்துறவங்க கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்க அதெல்லாம் பெருசா தலையில ஏத்துக்காதீங்க. நீங்க என்ன பண்ணணுமோ, யாரு சரியான கட்சி, எந்த தலைவர் சரியான தலைவர் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணி ஓட்டு போடுங்க. ஜனநாயக நாட்டுல பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் அவங்களுடைய ஓட்டு தான். ஓட்டு மட்டும்தான். சோ அந்த ஒரு ஓட்டை சரியான நேரத்துல சரியான விதத்துல யோசிச்சு யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. வந்தே